ஹாய் ஹலோ வெல்கம் டு கிருத்திஸ் TeacherScript. இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷனாக ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி தட் இஸ் டெட் பேப்பரோட ஒரு சின்ன கான்செப்டாக க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் பார்த்துருந்தோம், ஒரு ஷார்ட் வீடியோ. அதனுடைய கண்டினியூஷனாக இதில் அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சில MCQs பார்க்க போகிறோம். இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து நான் இங்கே ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்துட்டு வந்தும் இந்த செஷன் அட்டன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி எஜுகேஷனல் சைக்காலஜியில் ஃபஸ்ட்டு செமஸ்டரில் படித்த கான்செப்ட் தான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்காமலும் உங்களால் இது ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. ஆன்சர்ஸ் வந்து மார்க் பண்ணும்போது நீங்கள் கொஷின் சொல்லும்போது நீங்கள் மார்க் பண்ணி பாருங்கள். எத்தனை கொஷின்ஸ்க்கு நீங்கள் ரைட்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் இஸ் growth அப்படிங்கிறது என்ன? இட்ஸ் a lifelong qualitative change, primarily quantitative and measurable, emotional and social adjustment unrelated to development. ஸோ growth அப்படிங்கிறது என்ன? உங்களுக்கு ஆல்ரெடி ஆன்சர் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஆன்சர் கரெக்டாக இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ growth is here primarily quantitative and measurable. growth அப்படிங்கிறது மெஷர் பண்ணக்கூடிய ஒன்று. டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் நம்மளால் மெஷர் பண்ண முடியாதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ growth is measurable and quantitative. பி கரெக்டாக மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 point. ஓகே, நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் differs from growth in that. அதாவது செகண்ட் கொஷின் என்ன சொல்கிறாங்க, டெவலப்மெண்ட் வந்து growth வந்து டிஃபர் ஆகுதான். எப்படி டிஃபர் ஆகுது, எந்த வகையில் வந்து growthம் டெவலப்மெண்ட்டும் டிஃபர் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஸ்டாப்ஸ் அட் puberty, it is only physical, it includes both qualitative and quantitative changes, it can be measured only by height and weight. ஸோ டெவலப்மெண்ட் growthலேருந்து எப்படி டிஃபர் ஆகுது, எந்த வகையில் டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா the option will be C. It includes both qualitative and quantitative changes. டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு குவாலிட்டேட்டிவ் சேஞ்சஸும் நடக்கும். தட் இஸ் மெஷர் பண்ண முடியாமல் நம்மளுடைய இன்டெலிஜென்ஸு, திங்கிங் ஸ்கில்ஸு, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் இது எல்லாமே நடக்கும். குவான்டிடேட்டிவ்னா மெஷரபிள். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருந்தோம் growth அப்படிங்கிறது டெவலப்மெண்ட்டோடைய ஒரு பகுதி, ஒரு பார்ட். டெவலப்மெண்ட் தான் வந்து கம்ப்ளீட் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ டெவலப்மெண்ட்டில் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரெண்டுமே நடக்கும். growthல வந்து அந்த மாதிரி நடக்காது. ஸோ ஆப்ஷன் இஸ் சி. தேர்ட் கொஸ்டின், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் growth அண்ட் டெவலப்மெண்ட். growthக்கும் டெவலப்மெண்ட்டுக்குமான என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல் growth இஸ் டெவலப்மெண்ட் பட் ஆல் டெவலப்மெண்ட் இஸ் நாட் growth. All development is growth. Growth and development are independent. Growth occurs only after development. என்ன சொல்கிறாங்க, growthக்கும் டெவலப்மெண்ட்டுக்குமான ரிலேஷன்ஷிப் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 2 minutesக்கு முன்னாடி சொன்னேன், growth is development. டெவலப்மெண்ட்குள்ளே ஒரு பார்ட் தான் வந்து growth. ஸோ here the option is all growth is development but all development is not growth அப்படின்னு சொல்லும். நெக்ஸ்ட், which aspect is qualitative? எது வந்து நம்மளால் மெஷர் பண்ண முடியாது, குவான்டிடேட்டிவ் கிடையாது. குவான்டிடேட்டிவ்னா மெஷர் பண்ணக்கூடியது. எது வந்து இதில் குவாலிட்டேட்டிவ் அப்படின்னு கேட்குறாங்க. ஹைட்டா, வெயிட்டா, எமோஷனல் மெச்சூரிட்டியா, போன் லென்த்தா, இதில் வந்து எது குவாலிட்டேட்டிவ்? ஸோ இங்கே ஹைட், வெயிட் அண்ட் போன் லென்த் மூணுமே உங்களால் மெஷர் பண்ண முடியும். எமோஷனல் மெச்சூரிட்டி மட்டும்தான் இங்கே குவாலிட்டேட்டிவ். எபிலிட்டி டு சால்வ் ப்ராப்ளம் இஸ் அ சைன் ஆஃப். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறது அது எதனுடைய சைன், எதனுடைய டெவலப்மெண்ட், எதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட் என்னன்னு அப்படின்னு கேட்குறாங்க. ஃபிசிக்கல் க்ரோத்தா, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டா, ஹைட் இன்க்ரீஸ் ஆகுதா, மஸ்குலர் க்ரோத்தா? ஸோ ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணுறது ஆப்வியஸ்லி இட் இஸ் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். ஸோ நான் ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கொஷினை படிச்சுட்டு நீங்களே ஒரு ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட ஆன்சர் வந்து கரெக்டாக இல்லையாங்கிறத உங்களால் செக் பண்ண முடியும். growth usually ceases at, அதாவது ஸ்டாப். ceases அப்படின்னா ஸ்டாப். growth வந்து எப்போ ஸ்டாப் ஆகும், எந்த இடத்துல ஸ்டாப் ஆகும்? பர்த்தில், அடலசன்ஸ் ஆர் மெச்சூரிட்டியில், அடல்ட்ஹுட் ஆர் ஓல்ட் ஏஜ், எந்த இடத்துல நம்மளுடைய growth வந்து ஸ்டாப் ஆயிரும்? growth usually ceases at adolescence or maturity stage. Next, development அப்படிங்கிறது it is a limited to childhood, lifelong process, ஒன்லி ஃபிசிக்கல் அண்ட் ஒன்லி மெஷரபிள். அது வந்து சைல்ட்ஹுட்டோட நின்றுடுமா, லைஃப் லாங்காக கண்டினியூ ஆகுமா, ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் மட்டுமா, இல்லை மெஷர் பண்ணக்கூடியது மட்டும் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோமா? ஸோ டெவலப்மெண்ட் இஸ் கண்டினியூஸ் லைஃப் லாங் ப்ராசஸ். ஆப்ஷன் பி. நேரோ இன் ஸ்கோப். எதில் வந்து ஸ்கோப் ரொம்ப நேரோவாக இருக்கும், ஒன்லி டுவர்ட்ஸ் த பாடிலி ஆர்கன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது. அதோடைய ஸ்கோப் வந்து ரொம்ப நேரோவாக எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. க்ரோத்லையா, டெவலப்மெண்ட்லையா, சோஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட்லையா, காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்லையா?
ஸோ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஆப்வியஸாக இட்ஸ் அ ப்ராடர் செக்ஷன். இதில் 3 டெவலப்மெண்டல் கொடுத்துருக்காங்க. டெவலப்மெண்ட், சோஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட், காக்னிட்டிவ் எல்லாமே டெவலப்மெண்ட் கீழே தான் வரும். பட் நேரோ செக்ஷன் அப்படிங்கும்போது இட் ரெஃபர்ஸ் ஒன்லி டு க்ரோத். டெவலப்மெண்ட் பட் நாட் க்ரோத். கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது வந்து டெவலப்மெண்ட் ஆனால் க்ரோத் கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. இன்க்ரீஸ் இன் ஹைட், இது டெவலப்மெண்ட்டாக க்ரோத் கிடையாதா, இந்த மாதிரி ஒன்றையும் பார்க்கணும். அக்விசேஷன் ஆஃப் மாரல் வேல்யூஸ், வெயிட் கெயின், மசில் க்ரோத், இதில் வந்து எது டெவலப்மெண்ட் மற்றும் வரும், க்ரோத் இல்லாமல். க்ரோத் அப்படின்னாலே நம்ம மெஷரபிள் அப்படின்னு சொல்லிட்டோம், பாடியில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இன்க்ரீஸ் இன் ஹைட், வெயிட் கெயின், மசில் க்ரோத் எதுவுமே வந்து டெவலப்மெண்ட்டில் வராது. விச் comes under acquisition of moral values மட்டும்தான் வந்து டெவலப்மெண்ட், which is not a growth. Then scope of development. டெவலப்மெண்ட்டோடைய ஸ்கோப் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்குறோம். ஃபிசிக்கலில் மட்டும் இருக்கா, இல்லை சோஷியல், எமோஷனல், காக்னிட்டிவ், ஃபிசிக்கல் எல்லாமே சேர்ந்து இருக்கா, அடலசன்ஸ்க்கு அப்புறம் ஸ்டாப் ஆகிடுமா, ஒரு மெஷரபிள் யூஸிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு மெஷர் பண்ண முடியுமா, இதில் வந்து எது டெவலப்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. டெவலப்மெண்ட் நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம், இட் இஸ் அ கான்டினியூஸ் ப்ராசஸ். உங்களால் மெஷர் பண்ண முடியாது. அண்ட் இட் மெயின்லி இன்க்ளூட்ஸ் சோஷியல், எமோஷனல், காக்னிட்டிவ் அண்ட் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட். கேன் பி டைரக்ட்லி மெஷர்ட். கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில் எதை வந்து டைரெக்டாக மெஷர் பண்ண முடியும்? சோஷியல் மெச்சூரிட்டி, காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ், ஹைட் அண்ட் வெயிட் அண்ட் மாரல் ஜட்ஜ்மெண்ட். எதை வந்து உங்களால் மெஷரபுளாக இருக்கும், எது வந்து க்ரோத் கீழே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி யூ கேன் மெஷர் ஒன்லி ஹைட் அண்ட் வெயிட். குவாலிட்டேட்டிவ் இண்டிகேட்டர், இந்த கொடுத்துருக்குற ஆப்ஷன்ஸில் எது வந்து குவாலிட்டேட்டிவ் இண்டிகேட்டர், எதை வந்து மெஷர் பண்ண முடியாது. குவாலிட்டேட்டிவ் அப்படின்னாலே மெஷரபிள் கிடையாது, குவான்டிடேட்டிவ் தான் மெஷரபிள். ஸோ ஹைட், வெயிட், எமோஷனல் ஸ்டெபிலிட்டி அண்ட் போன் லென்த், இது 4ல் எது வந்து குவாலிட்டேட்டிவ்? ஆப்வியஸ்லி எமோஷனல் ஸ்டெபிலிட்டி தான் வந்து குவாலிட்டேட்டிவ், விச் கம்ஸ் அண்டர் டெவலப்மெண்ட். மீதி 3மே ஹைட்டு, வெயிட்டு, போன் லென்த் எல்லாமே மெஷரபிள், அது வந்து உங்களுக்கு க்ரோத் கீழே வந்துடும். 13th question is which is not true about growth. கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில் எது வந்து க்ரோத்தை பற்றின ப்ராப்பர் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது, which is not true. மெஷரபிள், குவான்டிடேட்டிவ்லி, ஒரு ஸ்டேட்மெண்ட் படிச்சுட்டும் இது வந்து க்ரோத்துக்கு கரெக்டாக இல்லையாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ மெஷரபிள், குவான்டிடேட்டிவ்லி, க்ரோத் அப்படிங்கிறத குவான்டிடேட்டிவாக மெஷர் பண்ண முடியுமா? ஸ்டாப்ஸ் ஆஃப்டர் மெச்சூரிட்டி, க்ரோத் வந்து கண்டினியூஸாக இல்லை மெச்சூரிட்டிக்கு அப்புறம் ஸ்டாப் ஆயிருமா? இட் இஸ் அ பார்ட் ஆஃப் டெவலப்மெண்ட். க்ரோத் அப்படிங்கிறது டெவலப்மெண்ட்டோட ஒரு பார்ட்டு. இட் இன்க்ளூட்ஸ் மாரல் அண்ட் எமோஷனல் சேஞ்சஸ். க்ரோத்தில் தான் வந்து மாரல் சேஞ்சஸ், எமோஷனல் சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொடுத்துருக்கிற இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது வந்து க்ரோத் பற்றி கரெக்ட் கிடையாது? ஸோ க்ரோத் பற்றி கரெக்ட் கிடையாது அப்படின்னு கேட்கறதுனால வி கோ ஃபார் ஆப்ஷன் டி, விச் இஸ் மாரல் அண்ட் எமோஷனல் சேஞ்சஸ். க்ரோத் அப்படிங்கிறது மாரல் அண்ட் எமோஷனல் சேஞ்சஸில் வராது, தட் கம்ஸ் அண்டர் டெவலப்மெண்ட். பட் க்ரோத்தை வந்து உங்களால் குவான்டிடேட்டிவாக மெஷர் பண்ண முடியும், பாதியில் மெச்சூரிட்டிக்கு அப்புறம் ஸ்டாப் ஆகிடும், அண்ட் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் டெவலப்மெண்ட். Next, development is continuous process of acquiring skills. This highlights. மேலே ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, development is a continuous process. ஸ்கில்ஸ் அக்வயர் பண்ணுறக்கூடிய ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ்னு. இது வந்து எதை மீன் பண்ணுது, எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெஷரபிலிட்டி, கண்டினியூட்டி ஆன் த லைஃப் லாங் நேச்சர், ஃபிசிக்கல் க்ரோத், நேரோ ஸ்கோப். இந்த மேலே கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட் எதை ரெஃபர் பண்ணுது? மெஷரபிலிட்டி ரெஃபர் பண்ணுதா, இல்லை டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கண்டினியூட்டி அண்ட் லைஃப் லாங் ப்ராசஸ் அப்படிங்கிறத சொல்லுதா, ஃபிசிக்கல் க்ரோத் ஒன்லி அப்படிங்கிறத சொல்லுதா, இல்லை நேரோ ஸ்கோப்பை வந்து மீன் பண்ணுதான்னு கேட்குறோம். நம்ம ஆல்ரெடி இங்கே சொல்லிட்டோம், இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ், டெவலப்மெண்ட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ்ன்னு சென்டென்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக இது வந்து கண்டினியூட்டி பற்றி மட்டும்தான் நமக்கு இங்கே மீன் பண்ணுது. அண்ட் 15th ஒன்க்கு கொடுத்துருக்கிற 4 ஸ்டேட்மெண்ட்டில் எது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்க்கணும். க்ரோத் இஸ் குவாலிட்டேட்டிவ், டெவலப்மெண்ட் இஸ் குவான்டிடேட்டிவ். க்ரோத் வந்து மெஷரபிள் கிடையாது, குவாலிட்டேட்டிவாக குவாலிட்டி பேஸ் பண்ணியிருக்கு, டெவலப்மெண்ட் வந்து மெஷரபிள் குவான்டிட்டி பேஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. க்ரோத் இஸ் மெஷரபிள், டெவலப்மெண்ட் இஸ் அசஸ்ட் இன்டைரக்ட்லி. டெவலப்மெண்ட்டை வந்து டைரெக்டாக அசஸ் பண்ண முடியாது, இன்டைரக்டாக அசஸ் பண்ண முடியும். க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ரெண்டுமே ஐடென்டிக்கல் தான், சேம் தான் அப்படிங்கிறாங்க. அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்டாப்ஸ் அட் பியூபர்ட்டி ஆனதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் ஸ்டாப் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா க்ரோத் இஸ் மெஷரபிள் அண்ட் development is assessed indirectly. இதுதான் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் 16 ஸ்டூடெண்ட்ஸ் இம்ப்ரூவிங் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் எமோஷனல் ரெகுலேஷன். ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் டெவலப் ஆகுது, எமோஷனல் ரெகுலேஷன் டெவலப் ஆகுது அப்படின்னா அது எதனுடைய எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்குறோம். க்ரோத்தோட எக்ஸாம்பிளா, டெவலப்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிளா? ரெண்டுமே கிடையாது, நெய்தர்னா ரெண்டுமே கிடையாது, இல்லைனா ஃபிசிக்கல் க்ரோத் ஆகுறாங்க அப்படிங்கிறதோட எக்ஸாம்பிளா? ப்ராப்ளம் சால்விங், எமோஷனல், இது எல்லாமே எதை டீல் பண்ணி வருது?
நம்மளுடைய குவாலிட்டேட்டிவ் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி வருது. ஸோ ஆப்வியஸாக இது வந்து எதனுடைய எக்ஸாம்பிள்? டெவலப்மெண்ட்டுடைய எக்ஸாம்பிள். ட்ரூ ஃபார் போத் growth அண்ட் டெவலப்மெண்ட். growth அண்ட் டெவலப்மெண்ட் ரெண்டுத்துக்குமே ட்ரூ, ரெண்டுத்துக்குமே கரெக்டாக இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எது? போத் மெஷரபிள் குவான்டிடேட்டிவ்லி, ரெண்டையுமே வந்து உங்களால் குவான்டிடேட்டிவாக மெஷர் பண்ண முடியும், ரெண்டையுமே வந்து சைஸ் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. போத் ஆர் லைஃப் லாங், ரெண்டுமே growth அண்ட் டெவலப்மெண்ட் ரெண்டுமே வந்து லைஃப் லாங் கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. போத் இன்வால்வ்ஸ் சேஞ்சஸ், ரெண்டுத்துலேயுமே சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். போத் ஆர் லிமிட்டட் டு ஃபிசிக்கல், ரெண்டுமே உடல் சார்ந்தது, பாடிலி சேஞ்சஸ் ஃபிசிக்கலுக்கு லிமிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ரெண்டுத்துக்குமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டுமே மெஷரபிளாக கண்டிப்பாக கிடையாது, ஏன்னா நம்மளால் டெவலப்மெண்ட்டை மெஷர் பண்ண முடியாது. ரெண்டுமே லைஃப் லாங்காக கண்டிப்பாக கிடையாது, ஏன்னா growth பாதியில் ஸ்டாப் ஆயிடும். ரெண்டுமே வந்து சேஞ்சஸ் இன்வால்வ் ஆகுமா? எஸ், growthலேயும் சேஞ்சஸ் இன்வால்வ் ஆகுது, டெவலப்மெண்ட்லேயும் சேஞ்சஸ் வந்து இன்வால்வ் ஆகும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் ரைட். நெக்ஸ்ட்டு 18th ஒன், ரேப்பிட் வெயிட் கெயின். இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப், சடனாக நம்ம ஒரு வெயிட் கெயின் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுறோம் வெயிட்டில் அப்படின்னா அது எதனுடைய எக்ஸாம்பிள்? growth எக்ஸாம்பிளாக, டெவலப்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக, காக்னிட்டிவ் மெச்சூரிட்டியோட எக்ஸாம்பிளாக, இல்லை எமோஷனல் டெவலப்மெண்ட்டோட எக்ஸாம்பிளான்னு கேட்குறாங்க. வெயிட் கெயின் இஸ் மெஷரபிள் குவான்டிடேட்டிவ், ஸோ அது வந்து growthோடைய எக்ஸாம்பிள். லேர்னிங் ஸ்கூல் நார்ம்ஸ், இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்கூல் ரூல்ஸ், ஸ்கூலோடைய எட்டிக்விட்ஸ், அதனுடைய நார்ம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறது, அதை கற்றுக்கிறது, அது வந்து எதனுடைய எக்ஸாம்பிள் கேட்குறாங்க. ஒரு குழந்தையால் அதுக்கு அடாப்ட் ஆக முடியுது அப்படின்னா எது வந்து எதனுடைய எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்குறாங்க. growth-ஆ, டெவலப்மெண்ட்டாக, ஹைட் இன்க்ரீஸா ஆர் மஸ்குலர் டெவலப்மெண்ட்டா? ஸோ இது எல்லாமே காக்னிட்டிவ் ஸ்கில்ஸில் வர்றதுனால இட் கம்ஸ் அண்டர் டெவலப்மெண்ட். லேர்னிங் ஸ்கூல் நார்ம்ஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் growth அண்ட் டெவலப்மெண்ட். growthக்கும் டெவலப்மெண்ட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்குறோம். growth இஸ் குவாலிட்டேட்டிவ், டெவலப்மெண்ட் இஸ் குவான்டிடேட்டிவ். growth இஸ் ஃபிசிக்கல், மெஷரபிள், டெவலப்மெண்ட் இஸ் ஹாலிஸ்டிக், லைஃப் லாங். growth இஸ் எமோஷனல், டெவலப்மெண்ட் இஸ் ஹைட் அண்ட் வெயிட். growth இஸ் சோஷியல், டெவலப்மெண்ட் இஸ் ஒன்லி ஃபிசிக்கல். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம கவனிக்கணும். ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. growth வந்து குவாலிட்டேட்டிவ், டெவலப்மெண்ட் குவான்டிடேட்டிவ். அங்கேயே வந்து ஃபஸ்ட்டு கிடையாதுன்னு ஆயிடுச்சு, ஏன்னா டெவலப்மெண்ட்டை உங்களால் மெஷர் பண்ண முடியாது, குவான்டிடேட்டிவ் கிடையாது, இட்ஸ் உல்டா, ரைட்? growth தான் குவான்டிடேட்டிவ், டெவலப்மெண்ட் குவாலிட்டேட்டிவ். இங்கே C1, growth இஸ் இமோஷனல், டெவலப்மெண்ட் இஸ் ஹைட் அண்ட் வெயிட். growth வந்து இமோஷனல், டெவலப்மெண்ட் வந்து ஹைட் அண்ட் வெயிட்னு சொல்கிறாங்க. இதுவும் மாறி இருக்கு, கிடையாது. growth இஸ் சோஷியல், டெவலப்மெண்ட் இஸ் ஒன்லி ஃபிசிக்கல். ஸோ டெவலப்மெண்ட் இஸ் நாட் ஃபிசிக்கல், growth தான் ஃபிசிக்கல், டெவலப்மெண்ட் தான் சோஷியல். ஸோ ஆப்வியஸாக பி தான் ரைட் ஆன்சர், வேர் பி இஸ் growth இஸ் ஃபிசிக்கல், மெஷரபிள். growth அப்படிங்கிறது ஃபிசிக்கலாக வரக்கூடிய சேஞ்சஸ் அண்ட் மெஷரபிளாக இருக்கும். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஹோலிஸ்டிக் அண்ட் லைஃப் லாங் சேஞ்சஸ். ஸோ இதுதான் வந்து மெயினாக growth அண்ட் டெவலப்மெண்ட்கான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு 10 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசர்ஷன் ரீசன் அப்படின்னு வரக்கூடியது. 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். 2 ஸ்டேட்மெண்ட், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து அசர்ஷன், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்கான ரீசன். ஸோ இதில் எப்படி ஆன்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. அதாவது அசர்ஷன், ரீசன் ரெண்டுமே கரெக்டு தான். அந்த அசர்ஷனோடைய ப்ராப்பரான ரீசன் தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற ஸ்டேட்மெண்ட்டோடைய எக்ஸாக்ட் ரீசன் தான் கீழே கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் ஏல இருக்கும். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, ஆர் இஸ் அன் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். இல்லைனா போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, 2 ஸ்டேட்மெண்ட்டும் தனித்தனியாக அதனுடைய வகையில் ட்ரூ தான், ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்கான கரெக்ட் ரீசன் வந்து கீழே கொடுக்கல. ஆர் இஸ் நாட் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன், அது ரிலேட்டடான ரீசன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா ஏ ட்ரூ ஆர் ஃபால்ஸு, இல்லை ஏ ஃபால்ஸு ஆர் ட்ரூ. இதில் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். சரி, கண்டிப்பாக இப்படி தான் கொடுப்பாங்க அப்படின்னு எந்த கொஷின்ஸும் கிடையாது, ஆனால் எப்படி வேணால் கேட்கலாம். ஸோ நம்ம எல்லா விதத்துலேயும் தயாராக இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அசர்ஷன் இங்கே என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, growth இஸ் ப்ரைமரிலி குவான்டிடேட்டிவ். growth அப்படிங்கிறது ஆரம்பத்துலேருந்து குவான்டிடேட்டிவ், ப்ரைமரியாக ஒரு குவான்டிடேட்டிவ் மெஷரபிளான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம படிக்கும் போதே நமக்கு அது ட்ரூவா இல்லையா அப்படிங்கிறது ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ரீசன் படிக்கும்போது அதுக்கு ரிலேட்டடான ரீசனாக இல்லையாங்கிறத நீங்கள் படிக்கும் போதே தெரிஞ்சுக்கோங்க. ஹைட் அண்ட் வெயிட் ஆர் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் growth. இங்கே ரீசன் என்ன கொடுக்குறாங்க, ஹைட்டும் வெயிட்டும் தான் வந்து growthோடைய இண்டிகேட்டர்ஸ். ஸோ ஆப்வியஸாக growth ஏ அசர்ஷன் வந்து ட்ரூ இல்லையா. growth இஸ் ப்ரைமரிலி குவான்டிடேட்டிவ். growth வந்து எப்போவுமே குவான்டிடேட்டிவ் தான். ஹைட் அண்ட் வெயிட் வந்து growthோடைய இண்டிகேட்டர்ஸ் தான், வளர்றாங்க அப்படிங்கிறதோட இண்டிகேட்டர்ஸ் தான். ஸோ ஏவும் ட்ரூ, பியும் இங்கே உங்களுக்கு ட்ரூ. அப்போ ஆன்சர் என்ன வரும், போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன்.
Next, development is a continuous process. So, படிக்கும்போதே நமக்கு தெரியணும் development is a continuous process. Physical growth stops at puberty. Social and cognitive changes continue. Development அப்படிங்கிறது ஒரு continuous process. Physical growth வந்து pubertyல stop ஆயிடும். Social and cognitive changes வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸாக இதுவும் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். இது கண்டினியூஸ் ப்ராசஸ்க்கான ரீசன் வந்து ஃபிசிக்கல் க்ரோத்னா பாதியில் ஸ்டாப் ஆயிரும், டெவலப்மெண்ட் வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு, எமோஷனல் மெச்சூரிட்டி இன் அடலசன்ட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் க்ரோத். க்ரோத் ரெஃபர்ஸ் ஒன்லி டு மெஷரபிள் ஃபிசிக்கல் சேஞ்சஸ். ஸோ இதில் ஏ வந்து கரெக்டாக இல்லையான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். எமோஷனல் மெச்சூரிட்டி இன் அடலசன்ட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் க்ரோத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கரெக்டாக இல்லையா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எமோஷனல் மெச்சூரிட்டி வந்து க்ரோத்தோட எக்ஸாம்பிள் கிடையாது, டெவலப்மெண்ட்டோடைய எக்ஸாம்பிள். ஸோ ஆப்வியஸாக ஏ வந்து நமக்கு ட்ரூ கிடையாது. ஏ இஸ் ஃபால்ஸ். க்ரோத் ரெஃபர்ஸ் ஒன்லி டு தி மெஷரபிள் ஃபிசிக்கல் சேஞ்சஸ். க்ரோத் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் சேஞ்சஸ் மெஷர் பண்ணுறது ட்ரூ. ஸோ ஏ இஸ் ஃபால்ஸ் அண்ட் ஆர் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட், ஆல் க்ரோத் இஸ் பார்ட் ஆஃப் டெவலப்மெண்ட். ட்ரூவா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. டெவலப்மெண்ட் இன்க்ளூட்ஸ் ஃபிசிக்கல் அண்ட் நான் ஃபிசிக்கல் சேஞ்சஸ். ஸோ ஆல் க்ரோத் இஸ் பார்ட் ஆஃப் டெவலப்மெண்ட். க்ரோத் வந்து டெவலப்மெண்ட்டோடைய ஒரு பகுதி தான். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் சேஞ்சஸ் நான் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ரெண்டையுமே இன்க்ளூட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். டெவலப்மெண்ட் கேன் பி குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ். டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது குவாலிட்டேட்டிவாகவும் இருக்கலாம் ஆர் குவான்டிடேட்டிவாகவும் இருக்கலாம். க்ரோத் கேன் பி மெஷர்ட் யூஸிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இங்கே கவனிச்சிங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தனியாக ட்ரூ தான். டெவலப்மெண்ட் குவாலிட்டேட்டிவாகவும் இருக்கும் குவான்டிடேட்டிவாகவும் இருக்கும். மெஷரும் பண்ணலாம், மெஷர் பண்ணாமலும் முடியும். க்ரோத் கேன் பி மெஷர்ட் யூஸிங் இன்ஸ்ட்ருமெண்ட். க்ரோத் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஒரு வெயிங் ஸ்கேல் வச்சு ஒரு இன்ச்சு டேப் வச்சு நம்மளால் மெஷர் பண்ண முடியும். ஸோ ரெண்டுமே தனித்தனியாக ட்ரூ. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டோடைய ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ, பட் ஆர் இஸ் நாட் அ கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். இந்த ஆன்சரை நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட், ஹைட் இன்க்ரீசஸ் இன் சைல்ட்ஹுட் இஸ் டெவலப்மெண்ட். ஹைட் இன்க்ரீஸ் ஆகிறது டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரோத் இஸ் ஃபிசிக்கல், மெஷரபிள், யூஸ்வலி ஸ்டாப்ஸ் ஆஃப்டர் மெச்சூரிட்டி. க்ரோத் அப்படிங்கிறது ஃபிசிக்கலாக இருக்கும், மெஷரபிளாக இருக்கும், மெச்சூரிட்டிக்கு அப்புறம் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இங்கே ஏ வந்து ஃபால்ஸ், ஹைட் வந்து டெவலப்மெண்ட் கீழே வராது, அண்ட் ஆர் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட், காக்னிட்டிவ் ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் க்ரோத். காக்னிட்டிவ் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகிறது வந்து க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க. டெவலப்மெண்ட் இன்க்ளூட்ஸ் காக்னிட்டிவ், சோஷியல், எமோஷனல், ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட். ஸோ காக்னிட்டிவ் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகிறது க்ரோத்தா? கண்டிப்பாக கிடையாது, அது வந்து டெவலப்மெண்ட். ஸோ இங்கே என்ன வரும்? ஏ இஸ் ஃபால்ஸ். டெவலப்மெண்ட் இன்க்ளூட்ஸ் காக்னிட்டிவ், social and emotional appearances. So R is true, reason is true. Next, development assessed indirectly through behavior and learning. Growth can be assessed indirectly by observing emotional maturity. டெவலப்மெண்ட்டை வந்து எப்படி அசஸ் பண்ணலாம்? பிஹேவியர் அண்ட் லேர்னிங் கொண்டு அசஸ் பண்ணலாம். க்ரோத்தை வந்து எமோஷனல் மெச்சூரிட்டி வச்சு அசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது ட்ரூ எது ஃபால்ஸ்ன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆப்வியஸ்லி ஏ வந்து ட்ரூ அண்ட் ஆர் ரீசன் வந்து ஃபால்ஸு. க்ரோத்தை வந்து எமோஷனல் மெச்சூரிட்டி வச்சு நம்மளால் அசஸ் பண்ண முடியாது. Growth is narrow, physically focused. Development is broad, covering cognitive, emotional, social and physical domains. ரெண்டுமே இங்கே ட்ரூ அண்ட் ஆர் வந்து அதனுடைய எக்ஸாக்ட் ரீசன். இங்கே ஒரு சினாரியோ ஒன்று கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 12-year-old gain height and learns teamwork. ஸோ இந்த இதுக்கான கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன? அந்த குழந்தை வந்து 12 இயர்ஸில் வெயிட் கெயின் பண்ணுறாங்க, ஹைட் கெயின் பண்ணுறாங்க, அதே சமயம் டீம் ஒர்க்கையும் கற்றுக்குறாங்க. அப்போ இங்கே என்ன நடக்குது? ஆக்சுவலாக ஹைட் கெயின் அப்படிங்கிறது டெவலப்மெண்ட், டீம் ஒர்க் அப்படிங்கிறது க்ரோத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹைட் கெயின் வந்து க்ரோத்து, டீம் ஒர்க் வந்து டெவலப்மெண்ட். ரெண்டுமே வந்து க்ரோத்துக்கு வரும், இல்லை ரெண்டுமே வந்து டெவலப்மெண்ட் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் கரெக்ட் ஆன்சர் என்ன? ஸோ ஹைட் அப்படிங்கிறது இட் கம்ஸ் அண்டர் க்ரோத் அண்ட் டீம் ஒர்க் அப்படிங்கிறது டெவலப்மெண்ட். ஸோ பி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கு. எப்படி கொஷின்ஸ் வந்தாலும் எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிருக்கு இல்லையா? இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி கான்செப்ட்ஸ் கவர் பண்ணி அதுக்கான கொஞ்சம் MCQஸையும் பார்க்கலாம். அண்ட் ஃபைனலாக வி கேன் கோ ஆன் வித் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ் இதெல்லாம் இருந்தால் நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன். இப்போது நீங்கள் கமெண்ட்ஸில் எத்தனை மார்க் 30க்கு உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். பை.